டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் வறுமையை ஒழிப்பதற்கு இந்திய அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்பதை பற்றிய பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. இதில் முக்கியமான ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்கிறது. இதிலிருந்து கட்டாயமாக அனைத்து தேர்வுகளின் கேள்விகள் வந்து கொண்டே இருக்கிறது நண்பர்களே. அதாவது எந்த திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது என்று சமீபத்தில் நடந்த குரூப் 2 பிலிமினரி தேர்விலும் கேட்டிருந்தார்கள். எனவே அதனுடைய முக்கியத்துவம் கருதிதான் இந்த தலைப்பை பார்க்க இருக்கிறோம். இதில் ஏறக்குறைய 27 திட்டங்கள் மற்றும் அது தொடங்கப்பட்ட ஆண்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து தான் கேள்விகள் வந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே. எனவே அதனுடைய விவரங்களை முழுமையாக இப்போது பார்க்கலாம். நாம் சென்ற வகுப்பில் சமூக பொருளாதார பிரச்சனைகள் என்ற யூனிட்டில் வறுமை என்பதை பற்றி பார்த்து வருகிறோம் நண்பர்களே. அதாவது குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுக்கு பயன்படக்கூடிய வகையில் 2 தேர்வுக்கும் பொதுவாக உள்ள தலைப்புகளை பார்த்து வருகிறோம். அதன்படி முதல் தலைப்பாக தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் என்பதை பற்றி பார்த்திருந்தோம் நண்பர்களே. அதாவது அதில் 10க்கும் மேற்பட்ட வகுப்புகளை பார்த்திருக்கிறோம். அதில் பெரும்பாலான முக்கியமான தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டுள்ள திட்டங்களை பார்த்துவிட்டோம். கண்டிப்பாக அதிலிருந்து நிறைய திட்டங்கள் கேள்விகளாக கேட்கப்படும். பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே. பாருங்கள், கண்டிப்பாக அது தேர்வுக்கு வரும். அதற்கடுத்து அதாவது தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் என்ற தலைப்பை பார்த்து முடித்த பிறகு சமூக பொருளாதார பிரச்சனைகள் என்ற தலைப்பை பார்த்து வருகிறோம் நண்பர்களே. அதில் சில வகுப்புகளாக வறுமை என்பதை பற்றி பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று வறுமையை ஒழிப்பதற்கு இந்திய அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. சென்ற வகுப்பில் வறுமை எவ்வாறெல்லாம் அளவிடப்படுகிறது, அதற்காக அமைக்கப்பட்ட குழுக்கள் என்னென்ன, வறுமை ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னென்ன என்று பார்த்தோம். அதற்கடுத்து உலக பட்டினி குறியீடு என்பது பற்றிய விவரங்களையும் கடைசி வகுப்பில் பார்த்திருந்தோம் நண்பர்களே. இப்போது வறுமையை ஒழிப்பதற்காக இந்திய அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் அல்லது திட்டங்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். இது அனைத்து தேர்வுகளிலும் கேட்கக்கூடிய ஒரு பகுதி. எனவே அதை பற்றிய முழுமையாக இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. அரசானது நமது நாட்டில் 5 ஆண்டு திட்டங்களை தொடங்கி வறுமையை ஒழிப்பதில் தனி கவனம் செலுத்தி வருகிறது. இந்தியாவில் வறுமை ஒழிப்பு என்பது நீண்டகால இலக்காக மட்டும் இருந்து வருகிறது. இதனால் இலக்கை அடைய அரசானது வறுமை ஒழிப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதாவது இந்தியாவில் இதற்கு முன்பாக 5 ஆண்டு திட்டங்களை தொடங்கி அதன் மூலம் வறுமையை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தது. ஆனால் 12 5 ஆண்டு திட்டங்களோடு நிறுத்தப்பட்டு விட்டது. அதன் பிறகு இந்தியாவில் புதிய திட்டங்கள் தொடங்கப்பட்டு அதன் அடிப்படையில் வறுமை ஒழிப்பதற்கான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதில் முதலாவதாக வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டங்கள். அதாவது வறுமையை ஒழிப்பதற்காக வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துதல் மற்றும் தொழில் முனைவோருக்கான மேம்பாட்டு திட்டங்களை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலம் வறுமையை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை இந்திய அரசானது எடுக்கப்பட்டு வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் சில திட்டங்கள் தொடங்கப்பட்ட ஆண்டு மற்றும் திட்டங்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதாவது வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்ட திட்டங்கள் நண்பர்களே. இதில் எந்த திட்டங்கள் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது என்பதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். ஏனால் தேர்வில் அப்படித்தான் கேட்கிறார்கள். அந்த திட்டத்தை பற்றி விரிவாக எழுதுங்கள் என்று எல்லாம் கேட்பதில்லை. ஒரு 4-5 திட்டங்கள் கொடுத்துவிட்டு எந்தெந்த திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது என்பதை பொருத்த சொல்லி கேட்பார்கள். எனவே இது திட்டம் மற்றும் தொடங்கப்பட்ட ஆண்டை புரிந்து கொள்ளுங்கள். முதலில் ஒருங்கிணைந்த கிராம வளர்ச்சி திட்டம், அதாவது IRDP என்று சொல்லக்கூடிய இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1978.
அதாவது ஒருங்கிணைந்த கிராம வளர்ச்சி திட்டம் 1978, சுருக்கமாக IRDP என்றும் கொடுப்பார்கள். அதற்கு இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இதையும் விரிவாக்கம் என்னவென்று கேட்பார்கள் நண்பர்களே, அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து இரண்டாவது திட்டம் சுய வேலைவாய்ப்புக்கான கிராம இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கும் திட்டம் 1979, அதாவது ட்ரைசம் என்று சொல்லக்கூடிய, அதாவது TRYSEM ட்ரைசம் என்ற திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது என்று சுருக்கமாக கேட்கிறார்கள். அது 1979. அதற்கான விரிவாக்கம் என்ன என்றும் கேட்பார்கள் நண்பர்களே. ட்ரைசம் என்றால் ட்ரைனிங் ஆஃப் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது ட்ரைனிங் ஆஃப் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், சுய வேலைவாய்ப்புக்கான கிராம இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கும் திட்டம் தான் இந்த ட்ரைசம் 1979. இதற்கடுத்து தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் 1980, NREP என்ற சுருக்கமாகவும் கொடுப்பார்கள். நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம், அதாவது NREP, நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் 1980, தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம். அதற்கடுத்து கிராமப்புற நிலமற்ற வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1983, அதாவது RLEGP, ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் 1983. ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா 1989, அதாவது JRY, ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா 1989. வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1993, EAS எம்ப்ளாய்மெண்ட் அசூரன்ஸ் ஸ்கீம். அடுத்து ஸ்வர்ண ஜெயந்தி சர்க்காரி ரோஸ்கர் யோஜனா 1997, ஸ்வர்ண ஜெயந்தி சர்க்காரி ரோஸ்கர் யோஜனா 1997. அதற்கடுத்து சம்பூர்ண கிராமின் ரோஸ்கர் யோஜனா 2001, அதாவது SGRY என்றும் கொடுப்பார்கள். சம்பூர்ண கிராமின் ரோஸ்கர் யோஜனா 2001. ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் சௌரோஸ்கர் யோஜனா 1999. SGSY ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் சௌரோஸ்கர் யோஜனா 1989. தீன் தயாள் அந்தோதயா யோஜனா 2015, அதாவது டே என்று கொடுப்பார்கள், அதாவது DAY என்று கொடுத்து கேட்பார்கள். தீன் தயாள் அந்தோதயா யோஜனா 2015. அதற்கடுத்து தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் 2011, தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் 2013, தீனதயாள் உபாத்யா கிராமின் கௌசல் யோஜனா 2014, பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா 2015, பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா 2015, அதாவது PMMY, பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா 2015. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் 2016. அடுத்து ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்ட் திட்டம் 2021, ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் 2016, திறன் இந்தியா திட்டம் 2016, அதாவது ஸ்கில் இந்தியா ஸ்கீம் 2016, PM டாக்ஸ் திட்டம், அதாவது PM DAKSH டாக்ஸ் திட்டம் 2020 21, ஆத்ம நிர்பார் பாரத் ரோஜ்கர் யோஜனா 2020, அதாவது ABRY,
ஆத்ம நிர்பார் பாரத் ரோஸ்கர் யோஜனா 2020, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 2006, MGNREGS என்று கொடுப்பார்கள் நண்பர்களே. MGNREGS என்று கொடுப்பார்கள் சுருக்கமாக. இது 2006ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதாவது MGNREGS என்றால் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். இது மிக மிக முக்கியமான கேள்வி நண்பர்களே. இது நிறைய தடவை கேள்வியாக கேட்டு இருக்கிறார்கள். இதுக்கு சில இன்னொரு பெயர்களும் இருக்கிறது நண்பர்களே. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்பது 100 நாள் வேலை திட்டம் என்றும் கிராமப்புறங்களில் ஏரி வேலை என்றும் அழைக்கப்படும் நண்பர்களே. அந்த ஏரி வேலை என்று சொல்லக்கூடிய திட்டம்தான் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். கிராமப்புற மாணவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். 100 நாள் வேலை அல்லது ஏரி வேலை என்று சொல்லக்கூடியது தான் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். இது 2006ஆம் ஆண்டு செயல்பாட்டிற்கு வந்தது நண்பர்களே. இது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு என்று கேட்டால் 2005. அப்போது மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த காலத்தில் காங்கிரஸ் அரசாங்கத்தால் இந்த மகத்தான திட்டமானது கொண்டு வரப்பட்டது நண்பர்களே. இதுவும் கேள்வியாக கேட்டிருந்தார்கள். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எந்த அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டது என்று கேட்பார்கள். காங்கிரஸ் அரசாங்கம் நண்பர்களே. 2005ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போதைய இந்திய பிரதமராக இருந்த மேதகு நம்முடைய முன்னாள் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இருந்த காலத்தில் 2005ஆம் ஆண்டு இந்த ஏரி வேலை என்று சொல்லக்கூடிய 100 நாள் வேலையானது தொடங்குவதற்கு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தது, அது செயல்பாட்டுக்கு வந்தது 2006ஆம் ஆண்டு நண்பர்களே. இந்த விவரங்களை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். கட்டாயமாக இதிலிருந்து ஒரு கேள்விகள் வரும். அதாவது ஏரி வேலை அல்லது 100 நாள் வேலை என்று சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது என்று கேட்டால் 2005ஆம் ஆண்டு நண்பர்களே. எப்போது நடைமுறைக்கு வந்தது, அதாவது செயல்படுத்தப்பட்டது என்று கேட்டால் 2006ஆம் ஆண்டு. அது அறிமுகப்படுத்தப்பட்ட எந்த அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது என்று கேட்டால் காங்கிரஸ் அரசாங்கம். அப்போதைய பிரதமராக இருந்தவர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங். இந்த மாபெரும் சாதனைகளை அறிமுகப்படுத்தியது அப்போதைய காங்கிரஸ் அரசாங்கம். இன்றைக்கு இந்தியா முழுவதும் கோடான கோடி மக்களுக்கு பசியை போக்கிக் கொண்டிருக்கிறது இந்த ஏரி வேலை என்று சொல்லக்கூடிய 100 நாள் வேலை. அதாவது மாதத்திற்கு எப்படியும் ஒவ்வொரு குடும்பத்திற்கு 1000 அல்லது 1500 ரூபாயாக சராசரியாக கிடைக்கிறது நண்பர்களே. இது இந்தியா முழுவதுக்குமாக தொடங்கப்பட்ட திட்டம். நம்ம ஊரில் மகளிர் உரிமை தொகை என்று 1000 ரூபாய் வழங்குவது போல அதற்கு முன்பாகவே அதனுடைய தோழமை கட்சியாக இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்தால் தான் இது தொடங்கப்பட்டது. இந்தியாவில் உள்ள அனைத்து மூலை முடுக்குகளுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது நண்பர்களே. அதாவது ஏரி வேலை என்று சொல்லக்கூடிய 100 நாள் வேலையானது இந்தியாவினுடைய எல்லை பகுதி எங்கெங்கு இருக்கிறதோ அந்த அனைத்து பகுதிகளுக்கும் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதில் சராசரியாக ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் 1000 - 1500 ரூபாய் வரை ஒவ்வொரு மாதத்திற்கும் ஊதியமாக வழங்கப்படுகிறது. அது கிராமப்புறங்களில் ஓரளவேனும் அவர்களுடைய வறுமையை ஒழிப்பதற்கு போதுமானதாக இருக்கும் என்று தான் நினைக்கிறேன். அவ்வளவு மகத்தான சாதனைகளை செய்த காங்கிரஸ் அரசாங்கம் மறுபடியும் ஆட்சியை பிடிக்காமல் போனது ஒரு வினோதமான செயல். சரி, அடுத்து திட்டங்களை பார்க்கலாம் நண்பர்களே. அடல் இனோவேஷன் மிஷன் 2016, அதாவது எய்ம் என்று கொடுப்பார்கள், AIM, அடல் இனோவேஷன் மிஷன் 2016 புதுமை கிராமப்புற தொழில்கள் மற்றும் தொழில் முனைவோர் ஊக்குவிப்பு திட்டம்.
அதாவது அஸ்பயர் என்று கொடுப்பார்கள். ASPIRE அஸ்பயர் என்று கொடுப்பார்கள். 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. A scheme for promotion of innovation, rural industry and entrepreneurship, அதாவது புதுமை கிராமப்புற தொழில்கள் மற்றும் தொழில் முனைவோர் ஊக்குவிப்பு திட்டம் அஸ்பயர் 2015. அதற்கடுத்து சுய வேலைவாய்ப்பு மற்றும் திறன் பயன்பாட்டு திட்டம் 2015. அதற்கடுத்து இபிஸ் போர்ட்டல், அதாவது EBIZ போர்ட்டல் 2023. அதற்கடுத்து ஈஸ்ராம் SHRAM ஈஸ்ராம் போர்ட்டல் 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் ரோஸ்கர் அபியான், பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் ரோஸ்கர் அபியான் 2020, அதாவது PMGKRA பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் ரோஸ்கர் யோஜனா 2020. அதற்கடுத்து PM ஸ்வாநிதி திட்டம் 2020, அதாவது PMSVA நிதி ஸ்வாநிதி திட்டம், அதாவது PM ஸ்ட்ரீட் வெண்டர் ஆத்ம நிர்பார் நிதி என்றும் அழைக்கப்படுகிறது நண்பர்களே. அதாவது ஸ்ட்ரீட் வெண்டர் என்று சொல்லக்கூடிய தெருவோர வியாபாரிகள் அல்லது வணிகர்கள் என்று சொல்லக்கூடிய, இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமானால் பிளாட்பாரத்தில் கடை போட்டு இருக்கக்கூடிய நடைபாதை வியாபாரிகள் அல்லது தள்ளுவண்டியில் வியாபாரம் செய்கிற அது போன்றவர்களை குறிப்பதுதான் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய நடைபாதை வியாபாரிகள் அல்லது தெருவோர வியாபாரிகள் என்று பொருள்படக்கூடியது. அது 2020ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது நண்பர்களே. அதற்கடுத்து சில முக்கியமான திட்டங்கள் இருக்கிறது. அது அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நண்பர்களே. ஏனென்றால் இப்பொழுது 27 திட்டங்களை பார்த்திருக்கிறோம். ஏனென்றால் தொடர்ந்து நிறைய திட்டங்கள் பார்த்தால் உங்களால் நினைவில் வைத்துக் கொள்ள முடியாது, மறந்து போய்விடும். எனவே இந்த வகுப்பை இதோடு முடித்து கொள்ளலாம். அடுத்த வகுப்பில் சில முக்கியமான திட்டங்கள் இருக்கிறது, அதை பார்க்கலாம். அதாவது அடுத்த வகுப்பில் 20 அம்ச திட்டம், அதாவது 20 பாயிண்ட் ப்ரோக்ராம். அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம். அதற்கடுத்து தேசிய சமூக உதவி திட்டம் என்று அத்தியாவசியமான திட்டங்கள் இருக்கிறது நண்பர்களே. அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இந்த 27 திட்டங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது என்று. இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து கொண்டே இருக்கிறது நண்பர்களே. அதாவது வருகிற குரூப் 2A மெயின்ஸ் தேர்வில் கட்டாயமாக இதிலிருந்து ஒரு கேள்வி வரும். ஏனென்றால் டிஎன்பிசி தேர்வானது சமீப காலங்களில் திட்டங்களை தான் நிறைய கேட்கிறார்கள். நடந்து முடிந்த குரூப் 2 தேர்விலும் தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்களை பற்றி நிறைய கேட்டிருந்தார்கள். எனவே மெயின்ஸ் தேர்வில் கட்டாயமாக தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்கள் நிறைய வரும். அதுபோல வறுமை ஒழிப்பு திட்டங்களும் நிறைய வரும் நண்பர்களே. எனவே அதனுடைய முக்கியத்துவம் கருதி தான் இந்த தலைப்பை இன்று பார்த்திருக்கிறோம். 27 திட்டங்களை பார்த்திருக்கிறோம். அது ஒவ்வொன்றும் எப்பொழுது தொடங்கப்பட்டது என்பதையும் பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. இந்த ஆண்டுகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கட்டாயமாக ஒரு கேள்வி இதிலிருந்து வரும் நண்பர்களே. எந்த தேர்வாக இருந்தாலும் இதிலிருந்து ஒரு கேள்வி உறுதி. அதாவது டிஎன்பிசி பிலிமினரி தேர்வாக இருந்தாலும் மெயின்ஸ் தேர்வாக இருந்தாலும் இதிலிருந்து ஒரு கேள்வி வரும். டிஆர்பி பிஇஓ போன்ற தேர்வுகளுக்கும் இது உபயோகமாக இருக்கும் நண்பர்களே. சில கேள்விகள் இதிலிருந்து கேட்க வாய்ப்பு இருக்கிறது. இதோடு இந்த வகுப்பை முடித்துக் கொள்ளலாம். அடுத்த வகுப்பில் மேற் சொன்னது போல 20 அம்ச திட்டங்களை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. நம்முடைய அகாடமியில் சில நாட்களாக குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுக்கான பயிற்சிகள் நடைபெற்று வருகிறது. மிக மிக முக்கியமான தலைப்புகளை பற்றி பார்த்து வருகிறோம் நண்பர்களை. பார்க்காதவர்கள் யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது, டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே. உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். அடுத்து வர உள்ள டெட், அதாவது TN-TET என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் அதற்கடுத்து நடைபெற உள்ள BEO தேர்வுக்கும், இரண்டும் தேர்வுக்கும் சேர்த்து சைக்காலஜி என்ற பொதுவான பாடத்தை
பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. அதுபோக குரூப் 2 2A மெயின்ஸ் தேர்வுக்கான தலைப்புகளையும் பார்த்து வருகிறோம். அதற்கடுத்து அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள டிஎன்பிஎஸ்சி முதல்நிலை தேர்வு என்று சொல்லக்கூடிய பிலிமினரி தேர்வுக்கான வகுப்புகளும் விரைவில் தொடங்கப்படும் நண்பர்களே. எனவே நம்முடைய சேனலோடு தொடர்ந்து பயணித்து வாருங்கள். உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் நம்முடைய நோக்கம். அடுத்து வரும் வகுப்பில் அடுத்து ஒரு முக்கியமான தலைப்பை சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.